லேப்டாப் இருக்கா? பழைய லேப்டாப்பை தூக்கி போடணும்னு நினைக்கிறீங்களா? தூக்கி போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு மறுபடியும் அதை யூஸ் பண்ண இந்த வீடியோ உங்களுக்காக. ஹே கைஸ், திஸ் இஸ் மோஹித். வெல்கம் டு தமிழ் ஒர்க் ஷாப். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கோடு வந்து சீரழிஞ்சு போன உங்க லேப்டாப் ஸ்க்ரீனை எப்படி ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி மாற்றுறதுன்னு இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லேப்டாப்போட பேக் கேஸிங்கை ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணும்போது ஸ்க்ரூஸ் எல்லாம் பத்திரமா எங்கேயும் தொலைக்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு ஸ்க்ரூ மிஸ் ஆனாலும் மறுபடியும் ஒழுங்காக அந்த பழைய ஃபிட்டிங் வராது. அடுத்தது மானிட்டர் ஹிஞ்சஸோட அட்டாச் ஆகிற ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணுங்கள். மெதுவாக ஒரு டேமேஜும் வராமல் லேப்டாப்போட அந்த டிஸ்பிளே போர்ட்டையும் அப்புறம் வைஃபை போர்ட்டையும் மெதுவாக ரிமூவ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அந்த டிஸ்பிளேயை வேறு ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். மறுபடியும் ஒரு ஸ்க்ரூ கூட மிஸ் ஆகாமல் மறுபடியும் அந்த பேக் கேஸை அட்டாச் பண்ணுறேங்க.
வீடியோவில் பார்ட்டாக எப்படி நான் இந்த ஸ்க்ரீனில் தனியாக பிரித்து எடுத்தேன்னு பார்த்தீங்க. இப்போ இந்த கண்ணாப்பெல்லாம் பிரித்து எடுத்தப்போமா இந்த லேப்டாப்பு, அதாவது இந்த 11 வருஷம் பழைய லேப்டாப்பு, 2nd Gen i3 2330M ப்ராசஸர், 2.20 GHz டாப் ஸ்பீட் கொண்ட இந்த ப்ராசஸர், Windows 7 ஹோம் பேசிக் நாங்கள் மாற்றிட்டோம். Windows 7 அப்படின்ட்டு 2 GB ஆஃப் மெமரி அண்ட் அது 8 GB மாற்றிட்டோம். தென் 320 GB ஹார்ட் டிஸ்க், அதே நான் 5 GB மாற்றிட்டோம். இப்போ நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கணும். என்னடா இது கொம்பு மாதிரி இங்கே 2 நீட்டி இருக்குன்னு பார்க்குறீங்களா? இதாங்க வைஃபை ஆண்டனா. இது வந்து அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருக்கும், அந்த பிளாஸ்டிக் பின்னாடி. நான் வந்து அந்த மெதுவாக கை பக்குவமாக அப்படியே எடுத்து இங்கே மறுபடியும் அந்த எங்கேருந்து இருக்கணும் அங்கேயே கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு டிசைனோட ஓகே விஷயம். சரி, ஓகே, இதை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். இந்த லேப்டாப்பில் நம்மளுக்கு இந்த கீபோர்டு அண்ட் மவுஸ் பேட் ரெண்டும் கொஞ்சம் மட்டமாக தான் இருக்குது. கீபோர்டில் பாதி கீ ஒர்க் ஆகுது, அதாவது எஸ்கேப்பு இந்த ஃபங்க்ஷன் இந்த மாதிரி கீஸ்லாம் ஒர்க் ஆகாது. மவுஸ் வந்து பழைய லேப்டாப்பு என்னத்த சொல்ல, டச் பேடும் ரொம்ப லேட்டன்சியோடு இருக்குது. இப்படி மூவ் பண்ணி ஒரு 1 செகண்ட் அப்போ தான் என்னமோ நீங்களே நல்லா அந்த லேட்டன்சி பார்ப்போம். அதுக்காக நான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் என்னோட லேப்டாப்பில் நான் என்ன மவுஸ் யூஸ் பண்ணுறோனோ அதை எடுத்து இதுக்கு கனெக்ட் பண்ணிட்டு, அப்புறம் வீட்டில் ஒரு பழைய வயர்லெஸ் கீபோர்டு இருந்தது, அதையும் எடுத்து இதில் கனெக்ட் பண்ணிட்டு இதை யூஸ் பண்ணுறேன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஏதாவது பாட்டு அந்த மாதிரி போட்டு பார்க்கலாம். எவ்வளோ குவாலிட்டியில் இது வருதுன்னு பார்ப்போம். சார் குவாலிட்டி 4K வரை நாங்கள் சரி, நாங்கள் 4K ப்ளே பண்ணுவோம். 4K வருமா? ஓகே தானே? இது காரணம் எங்கள் வீட்டு நெட்டில் மக்களே இந்த இதில் அவ்வளோவா அந்த நெட்டு பிக்கப் ஆகல, அந்த 4G ஸ்பீடு. இது கொஞ்ச நேரம் லோட் ஆகுது பார்ப்பேன். ஓகே, இப்போ ப்ளே பண்ணுறேன். ஸ்மூத் ப்ளே பேக் இல்லை, ஸ்டாக் ஆகிட்டானே. ஓகே, நம்ம நார்மலாக நம்ம 1440p அதாவது 2K அதில் வேணால் வச்சு பார்ப்போம் எப்படி வருது. இதுவும் வேணாம் மக்களே, இதுவும் லைட்டாக அந்த 4K மாதிரி தான் மக்கா வந்து வேற மாற்றிப்போம். 1080p சாரி மக்களே, அப்படியே பாட்டில் ஊட்டி போயிட்டேன். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சாரி மக்களே, இந்த பாட்டு போட்டேன் நான் ஒரு வைப் அப்படியே போயிடுவேன், அதனால என்னை கண்டுக்காதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1080p தான் இதில் ஒழுங்காக ப்ளே ஆகுது, நல்லா ஸ்மூத்தாக கொஞ்சம் வைப்ரண்ட்டாக ப்ளே ஆகுது. சரி, ஓகே, நம்ம வேற ஏதாவது பார்ப்போம். அடுத்து நம்ம இதில் எப்படி கேம்ஸ் ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். நீட் ஃபார் ஸ்பீட் மோஸ்ட் வாண்டட், அம்மா இந்த ஸ்பீடை உங்களுக்கு எந்த கார் பிடிக்கும் மக்களே? கமெண்ட் பண்ணுவோம். செக்யூட்டாகமா நான் போட்டாகமா
இப்பெல்லாம் ஏன்னா சாப்பிட்ட பாரம்பரிய 10 தடவை பார்த்தேன். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வந்துட்டாங்க. இப்போ வர கொஞ்சம் கேம் பிளே நல்லா ஸ்மூத்தாக தான் போகுது. நானும் நல்லா வெடிக்காம தான் ஓட்டுறேன், அதனால எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ தானே அவன் சொல்லி வாங்க அதுக்குள்ளே பிரச்சனை. நான் இப்போ தான் கார் ஓட்டிருப்பேன். நீங்கள் வேறு ஏதாவது வேலை இருந்தால் பார்த்துக்கணும் மக்களே. இந்த வீடியோ நல்லா பார்த்தீங்கன்னா சாரி அண்ணா, நிறைய வீடியோ செகண்ட் பிளேஸ் வந்துருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டில் வந்துருக்கேன். ஸோ அண்ணா என்னை மனசு நானும் முக்கிறேன். காரணம் இருக்குது அவ்வளோ பேசிக்கிறேன் பாபா. என்னங்க செத்து போடா, என் புள்ளைய செத்து போடா, இதை பார்த்து அதுக்கு செத்து போடா சாவடா. நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டே இருக்கேன். இதை வச்சு இதெல்லாம் நம்ம பழைய ஞாபகம்லாம் கிளறும் போது அடிச்சது போதும்டா பண்ணுதா, குடிச்சது போதும்டா பண்ணுடா. ஓகே கைஸ், நம்ம இந்த பிசி வச்சு நம்ம இந்த அற்புதமான இந்த லேப்டாப் வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும்னு நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல வீடியோஸ்லாம் வேணும்னா, நல்ல இந்த மாதிரி புதுசாக ஏதாவது கண்டுபிடினா ஐடியாஸ் தாங்க, நாங்கள் அதை பண்ண ட்ரை பண்ணுறோம். அதே மாதிரி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி பெல் பட்டன் ஆனில் போடுங்க. எப்படி சொல்லலாம், ஒருத்தர் ஜெயில உட்காந்துருக்காரு. Okay, thank you மக்களே. And this is me Mohit signing off. Bye. Please sarapakara. Okay, thank you.